ஆர்டர் கேட்டவங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நான் இடத்துக்கு வந்துட்டேன். எங்கே வரணும்னு சொல்லி கேட்க, "இதோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான். அந்த கார் நிற்கிறதுக்கு மேலே நீங்கள் கொஞ்சம் வரும்போது ஜூஸும் சேர்த்து வாங்கிட்டு வந்துடுறீங்களான்னு?" கேட்க, "ஓகே வாங்கிட்டு வந்துடுறேன்னு" சொல்லிட்டு ஃபோனை வச்சுறாங்க. வாங்கிட்டு போய் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவங்க அக்கா மாஸ்க் எடுத்துகிட்டு ஆடுறத பார்த்தோன்னே இந்து செம்ம ஷாக் ஆயிடுறாங்க. அவங்க அக்காவுமே இந்துவை பார்த்தோன்னே ஷாக் ஆயிடுறாங்க. அப்புறமா கோவமாக இந்து பார்த்துட்ருக்கேன், இந்து அது வந்து அப்படின்னு சொல்கிறாங்க. "போதும் நிறுத்து, நீ எதுவும் பேச தேவையில்லன்னு" சொல்லிட்டு கோவமாக அங்கேருந்து அப்படியே வண்டி எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறாங்க. இந்துன்னு பின்னாடியே ஓடி வராங்க அவங்க அக்கா. அதுக்கப்புறமா இங்கே வீட்டுக்கு வந்துடுறாங்க. கோவமாக இருக்கிற இந்துக்கிட்ட, "இந்து அது வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் தாண்டி, எவ்வளோ சொல்லியும் கேட்கல, கம்பல் பண்ணி என்னை கூட்டிகிட்டு போனாங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. "பொய் சொல்லாத, இப்படி கேவலமாக அப்பாவுக்கு செக்கப் பண்ணுறதுக்கு வச்சுருந்த பணத்தை வாங்கிட்டு போனேன், இதுதான் உன்னோட காலேஜ் இதுவா? சி, உனக்கெல்லாம் வெக்கமாகவே இல்லையா? இந்த மாதிரி நீ எத்தனை பொய் சொல்லி வச்சுருக்கியோ? இப்போல்லாம் நீ சொல்கிறத பார்த்தா எல்லாமே பொய் மாதிரி தான் தெரியுது. அம்மா சொன்னதில் எதையுமே நீ காப்பாற்றல. முதல்ல அந்த பணத்தை எடுத்த, அதுக்கப்புறம் லேப்டாப் வாங்கிட்டு வந்த, எல்லாமே பொய்யா சொல்லியிருக்க. இப்போவும் பொய் தான் சொல்லியிருக்க. நீ எத்தனை பொய் சொல்லியிருக்க? உனக்கெல்லாம் அசிங்கமாக இல்லை? நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் தெரியுமா கடன் வாங்காமல் இருக்கணுன்ட்டு. நீ என்னடான்னா இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன்னு" கோவமாக வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதை கேட்டவொன்னே வந்துட்டு, "என்னடி ஓவராக பேசியிருக்கேன்னு" அவங்க அக்கா ஒரு பக்கம் திட்ட, அப்புறம் இருந்து "போதும் நிறுத்து, கஷ்டம்னா என்னன்னே தெரியாது, உனக்கெல்லாம் எங்கேருந்து இதெல்லாம் புரிய போகுதுன்ற" மாதிரி திட்டி விட்டுட்டாங்கன்ட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே கர்ணாவோட வண்டி அவங்க ஃப்ரெண்டு எடுத்துகிட்டு போயிட்டனால, "உனக்கு பைக் டாக்ஸி புக் பண்ணியிருக்கேன்டா, நீ அதில் போயிடுறா, ஒரு பொண்ணு வரும்னு சொன்னாங்க." "அது பொண்ணு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. "ஆமாடா, வந்துடும் இன்னும் கொஞ்ச நேரத்தில், வேறு எதுவுமே புக் ஆகலடா, இதுதான் புக் ஆகிருக்கு, நீ போயிடு" அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகேடா, வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கரெக்டாக நம்ம இவங்க தான் வந்துட்டு ஹீரோயின் தான் வந்துட்டு வராங்க. அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி கேட்க, ஒரு லொக்கேஷன் வந்துட்டு, "என் ஃப்ரெண்டு தான் அங்கே இருக்கான், அவன்கிட்ட போய் ஓடிபி கேளுங்க, அவனே கூட்டிகிட்டு போயிடுங்க, அவனுக்காக நான் தான் புக் பண்ணேன்னு" சொல்லிட்டு சொல்ல, சரின்ட்டு இவங்களும் போயிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா கருணாவா இருக்கா. ஐயோ கருணாவா அப்படின்னு ஷாக் ஆகிடுறாங்க. நம்ம இங்கேருந்து எஸ்கேப் பண்ணணும்னு போக பார்த்தா, கருணா ஒன்று எங்கே கூட்டிகிட்டு போகாமல், "நான் உட்காரவே இல்லை, அதுக்குள்ளே போகிறீங்கன்னு" சொல்ல, "இல்லை சார், இந்த ரைட் கேன்சல் பண்ணிக்கோங்க, என்னால் இது பண்ண முடியாது, எனக்கு முக்கியமான வேலை இருக்குதுன்னு" சொல்கிறாங்க. "அதெல்லாம் முடியாது" அப்படின்னு மாதிரி இது பண்ண, உடனே டவுட் வந்தது கருணாவுக்கு. அப்புறம் இது கழட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஹெல்மெட்டை இவங்களும் வேறு வழி இல்லாமல் கழட்டுறாங்க. கழட்டதுக்கப்புறம், "நீ அவங்க கண்ணு முன்னாடி இருக்கக்கூடாதுன்னு தானே சொன்னேன், எதுக்கு வந்த?" அப்படின்ற மாதிரி கருணா கேட்க, "ஏய், இது வந்து பைக் டாக்ஸி, நான் பாட்டுக்கு வந்தேன், நீ வந்திருப்பேன்னு தெரியாது எனக்கு" அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி உடனே வந்துட்டு, "உன் கூடலாம் நான் வரமாட்டேன்னு" அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட வந்துட்டு, "அவளை தான் பார்த்தேன், அவள் தான் வந்துட்டு வந்திருக்கான், அந்த இவ" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அவங்க ஃப்ரெண்டு புரிஞ்சுட்டு, "சரிடா, நான் வேறு பைக் டாக்ஸி இது பண்ணுறேன், ஆனால் அது வந்து லேட் ஆகும், 1 ஹவர் ஆகும்" அப்படின்னு சொல்கிறாங்க. "இல்லை இல்லை வேண்டாம், இவளையே எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி போவேன் தானே யோசிச்சுக்கின்னு, இவளை பார்த்து நம்ம ஏன்டா பயப்படணும், அவள் தான் நம்மளை பார்த்து பயப்படணும்" அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவரே வந்துட்டு இதில் தான் போகணும்னு அடம் பிடிக்கிறாங்க. "சார் ப்ளீஸ் சார், தயவு செஞ்சு வந்துட்டு இதை கேன்சல் பண்ணிடுங்க, நான் போகிறேன்" அப்படின்ற மாதிரி எவ்வளோ சொல்கிறாங்க இந்து. ஆனாலும் அவர் கேட்க மாட்டேங்கிறாரு. இதில் தான் கூட்டிகிட்டு போய் விடணுன்ற மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்கிறாரு. வண்டியில் போய் உட்கார போக, "சார் ஒரு நிமிஷம்" அப்படின்னு கோவமாக இந்து சொல்கிறாங்க. என்ன பண்ண போகிறாங்க? ஹெல்மெட்டு கொடுக்க போகிறாங்களா, இல்லை கூட்டிகிட்டு போகவே முடியாது ஸ்ட்ரிக்டாக சொல்ல போகிறாங்களான்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.